ஆகுதுன்னா திஸ் இஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் தி எலிமெண்ட். வெறும் பஸ்பம் கேட்டீங்க, பஸ்பம் அல்ல, transmutation of element. It changes into another element merely by the use of constant pressure with மூலிகை சாறு. 47 மூலிகைகள் சேருதல். இதை பயன்படுத்தின உடனே டெல்லிக்காரன் ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு என்னதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு சித்த மருத்துவர்கள் வந்து கேட்ட போற சொன்னாங்க, ஐயா சிக்கன் குனியா வந்து நுண்ணுயிரி நோய்ங்கிறாங்களே, நுண்ணுயிரிக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இல்லையேன்னு சித்தர்களே சொன்னாங்க. நான் சொன்னீங்க வாங்கயா, என்ன நோயின்னு பார்த்தீங்கல்ல, என்ன மாற்றங்கள் பார்த்தீங்கல்ல, என்ன செய்ய முடியும்? ஒரு தம்பி கூட சொன்னது போல நிலவேம்பு குடிநீர், பிரம்மானந்த பைரவம், அமுக்கராச்சோரணம், 5 நாளில் இந்த சிக்கன் குனியா படுத்த ஆள் ஏஞ்சி வேலைக்கு போகிறார். 5000 பேர் தாம்பரத்தில். நான் உடனடியாக கிட்ட குழுவுண்டு போனேன். நாகநாதன் தெரிஞ்சவர். டாக்டர் அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் விவரம் பேசிடுவோம், அமைச்சர்கிட்ட பேசுங்கன்னாங்க. அமைச்சரை வச்சுக்கிட்டு எல்லா துறை தலைவர்களும் வச்சுக்கொண்டு அந்த திட்டக்குழு உறுப்பினர் எல்லாத்தையும் பேசணும். அந்த நிலவேம்பு காமிச்சோம். வீட்டில் விளையிற செடி அது. அதை பார்த்துட்டு உடனடியாக அரசாணை போட்டு தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவமனைகளிலும் இதை வைக்க வேண்டும்னு போட்டாங்க. அதை தொடர்ந்து பார்க்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. நாம் என்ன சொல்கிறோம்னா, நாம் எதையும் புறக்கணிக்கக்கூடாது. நம்மிடையே இது மிக பெரும் கருவூலம் உள்ளது, அதை பயன்படுத்தணும். எந்த மருத்துவம் சிறந்தது என்பதை தாண்டி இந்த தமிழகத்துடைய அடையாளமாக இருந்த இந்த மருத்துவம் எந்த நிலையில் இருக்கிறது? தொடர்ந்து பேசலாம். லைன் டேட் சிரப் நியா நானா. லைன் டேட் சிரப் நியா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஊர்ல இருந்து அப்பா வந்திருக்காங்க, அவருக்கு எல்லாம் நானா பல விஷயங்களை அலசி இந்த வேடை மிக முக்கியமான அறிவார்ந்த ஒரு விஷயம் பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன அடிப்படை கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இதயத்துக்கு எல்லாரும் எங்க போனாலும் எப்பா இது உடனடியாக ஆன்ஜியோ பண்ணிடுவோமே, பிளாக் இருக்க உடனடியாக பைபாஸ் பண்ண உடனே எங்ககிட்ட வர்றாங்க, வலி இருக்குங்கிறாங்க. என்னப்பா மருந்து? நிறைய மருந்து இருக்குங்க சார், முக்கியமா மருதம் இருக்குங்கிறாங்க. மருதம் பட்டையை கொடுத்தோம்னா எப்பேற்பட்ட வலியும் நெஞ்சு வலியும் குறைஞ்சிடும், இதய வலு கூடுது. அப்ப என்ன பொருள்னா, எல்லோருக்கும் இதய வலி வருது, அடைப்புங்கிறாங்க. இந்த அடைப்பெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது. ஹார்ட் டிசீசஸ் இங்க நிறைய இருக்கிறதுனால கேட்கிறேன், இந்த மருதம்பட்டையை எப்படி கொடுக்கணும்? என்ன மருதம்பட்டையை பொடி பண்ணி மருதம்பட்டையை சூரணமா கொடுக்குறாங்க. ஓகே, பவுடர் பண்ணி கொடுக்குறது. பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க. மருதம்பட்டைங்கிறது எங்க கிடைக்கும்? ஜெனரலா ஊரெல்லாம் கிடைக்குது. பெரு மரங்கள், மருத மரங்கள், அர்ஜுனா டெர்மினேலியான பேர். அதை நம்ம பயன்படுத்தி மிகச் சிறந்த விளைவு. ஒரு நிமிடம். அந்த மாதிரி என்ன சொன்னாங்க, கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னாங்க. இனிய தமிழ் மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி மறந்து விடாதீர்கள். கொலஸ்ட்ரால் என்பது நம் உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு பொருள். அந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடாது. பின்லாந்து, ஸ்வீடன் 2 நாடுகளில் ஆய்வு பண்றாங்க. 65 வயது மக்கள் வாங்க 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 சோதனை பண்ணுங்க. இவங்களுக்கு என்ன இருக்கு? 250க்கு மேல இருக்கு கொலஸ்ட்ரால். இவங்களுக்கு என்ன இருக்கு? 160 கீழே இருக்கு. 10 வருடம் பார்த்தாங்க. 250க்கு மேல கொலஸ்ட்ரால் இருந்த மக்களுக்கு இறப்பு குறைவு, 160க்கு கீழே இருந்த மக்களுக்கு இறப்பு அதிகம். ஒன் மொமெண்ட். என்ன பேசிக் அப்படின்னா, கொலஸ்ட்ரால் இல்லாம ஹார்மோன்ஸ் கிடையாது. கொலஸ்ட்ரால் இல்லாம பிரெயின் ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது, மசில் சரியா இருக்காது. கொலஸ்ட்ராலை குறைச்சா ஹார்ட் அட்டாக் குறையும். தப்பு. கொலஸ்ட்ரால் எங்கு கூடுதோ அங்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே கிடையாது. ஹார்ட் அட்டாக் ஏன் வருது? நவீன மிகவும் சிக்கலான பதட்டமான இந்த வாழ்வு, புகை, அதிக அளவான மன உளைச்சல், மீக்கவலை, இவைகள் எல்லாம் சேர்ந்து மனிதனை முழுமையாக இந்த தடைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தடை ஏற்படுது. அந்த தடை ஏற்பட்ட இடத்துல அந்த உள்ள இருக்கக்கூடிய உள்வரிகள், குழாயோட உள்வரிகள்லாம் சிதைந்துடும். அதை பூசுறதுக்காகத்தான் கொலஸ்ட்ரால் வருது. கொலஸ்ட்ரால் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த கொலஸ்ட்ராலும் லிப்பிட்ஸும் தேர் an attempt to heal the irregularity on the internal lining of the coronaries. அதனால கொலஸ்ட்ராலை பத்தி நீங்க யாரும் கவலைப்படவே வேணாம். ஆன்சல் கீஸ் ஒரு பயோகெமிஸ்ட் 1953 அவர் என்ன பண்ணாரு? என்னையா கொரியால நிறைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்துட்டு இருக்காங்களே, சோதனை பண்ணார்.
அதுக்கெல்லாம் காரணம் கொலஸ்ட்ரால் அவர் அடிச்சிட்டார். அதை பயன்படுத்தி அமெரிக்க குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐயோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க, கோகனட் ஆயில் சாப்பிடாதீங்கன்னா. உலகத்தின் மிகச்சிறந்த எண்ணெய்கள் 3 தான் உணவு எண்ணெய் நான் சொல்கிறேன். கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் 3 தான். இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம், ஒரு கெடுதியும் வராது. எல்லாருக்கும் இந்த நோய் திரும்ப இல்லை. இப்போது கால் எறும்பு முறியுது, எறும்பு முறியும் போது தொடையில எலும்பு முறிஞ்சதுன்னா சித்த மருத்துவத்தில் கொஞ்சம் சங்கடம் பண்ணுறது. ஏன்னா தசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சித்த மருத்துவர், ஐயா இதுக்கு நீங்கள் தயவுசெய்து நவீன மருத்துவம் போயிருங்க. அவர் கம்பி போடுவார், இல்லைன்னா பிளேட் வைப்பார், இல்லைன்னா மாற்றிடுவார். நல்ல வேலை செய்யுது. அது மாதிரி அறுவை சிகிச்சை, அவசர சிகிச்சை அங்கே தான் போகணும். மிக சிக்கலான குழந்தை பிறப்பு அங்கே தான் போகணும். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் உடனடியாக அறுக்கிறது ரொம்ப தப்பு, மிக பெரும் கொடுமை. இப்போ என்ன கருத்து என்றால், வெள்ளைக்காரன் சொல்றது வேத வாக்கு அல்ல. நாம் நமது நன்மைகளை மக்களுக்கு நல்க வேண்டும். எவ்வாறு செய்வது, எது சரி என்பதை தீர விசாரித்து செய்யணும். அரசு இதற்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியா இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நம்மிடம் இருக்க களஞ்சியங்களை ஒரு நாளும் கவனிக்காத பாவத்தை செய்கிற ஒரு கூட்டமாகத்தான் நம்முடைய கூட்டம் இருக்கிறோம். அதுல ஒண்ணு இந்த சித்த மருத்துவம் அப்படின்னு தோணுது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது அவங்க நமக்கு சரியா கொண்டு வந்து சேர்க்கலங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஆனா இதை பற்றி நாம் பெரிதாக அக்கறைப்பட்டதே இல்லை. நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கிறது இந்த சித்த மருத்துவமாகத்தான் இருக்கிறது. அந்த பக்கம் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கலாம். ஸ்டில் அதை புறக்கணித்து தான் நம்ம வச்சிருக்கோங்கிறது உண்மை. பிகாஸ் we need immediate remedy. உடனடியாக எனக்கு ஏதாவது நடந்தாக வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் நம்ம போறோம்.